ஹாய் காய்ஸ், இது நம்மளுடைய பிடிஎஸ் தமிழ் ஆர்மி. மை டியர் ஆர்மி ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? குட். இன்னைக்கு நான் உங்களுக்காக பிடிஎஸ்லேருந்து என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, ரொம்ப க்யூட்டான மூமெண்ட்டை தான் கொண்டு வந்திருக்கேன். நம்ம பாய்ஸ் நிறைய லைவ் பண்ணுவாங்க. அதில் 99% ஆர்மிஸ் வந்து நிறைய கமெண்ட் பண்ணுவாங்க. எல்லா கமெண்ட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபன்னியாக இருக்கும், க்யூட்டாக இருக்கும், கொஞ்சம் நாட்டியாக இருக்கும், கொஞ்சம் வியர்டாக கூட இருக்கும். அதுக்கு நம்ம பாய்ஸ் அழகாக ஆன்சர்ஸும் பண்ணியிருப்பாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஆர்மிஸோட கமெண்ட், பிடிஎஸோட ரியாக்ஷன்ஸ். ஓகே, லெட்ஸ் கோ. ஜேகேவோட மோஸ்ட் ஐகானிக் நாட்டி லைவ். எஸ், இதில் பிளாங்கெட்டோட நம்ம ஆள் வந்தார். ஃபேன்ஸ் எல்லாரோட கமெண்ட்டும் மோஸ்ட்லி இதாக இருந்தது. பிளாங்கெட்லேருந்து வெளியே வாங்க, பிளாங்கெட்லேருந்து வெளியே வாங்க. ஆர்மியோட கமெண்ட், பிளாங்கெட்லேருந்து வெளியே வாங்க. ஜேகே, பிளாங்கெட்லேருந்து வெளியே வரவா? ஓ, உங்களால் ஹேண்டில் பண்ண முடியுமா? நோ நோ நோ, முடியாது. ஓ, ஃபேன்ஸோட கமெண்ட், உங்களுக்கு ரொம்ப கோல்ட் ஆகிடும், ப்ளீஸ் பிளாங்கெட்டை விட்டு வெளியே வாங்க. நோ, எனக்கு ஆகாது, நான் நல்லா இருக்கேன். கமெண்ட், என்னால் ஹேண்டில் பண்ண முடியும். ஹோ, யாரது? ஜிமினா. ஜிமினா தான் கமெண்ட் பண்ணாரு. என்னால் ஹேண்டில் பண்ண முடியும். என்னது இது? என்ன ஹேண்டில் பண்ண முடியும்? ஓ, ஜிமினா. ஜிமினால ஹேண்டில் பண்ண முடியும். ஆஹா. கமெண்ட், வெளியே வாங்க, வெளியே வாங்க, பேங்கெட்டை விட்டு வெளியே வாங்க. ஓ மை காட், ஜேகே என்ன பார்க்குறீங்க? உங்கள் பாடியவா? ஓ, என்னோட பாடி அத்தனை மோசம் இல்லை, என் பாடி மோசமாக இல்லை, பட் இது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஓ, ஃபேன்ஸ் எப்படியோ ஐடலும் அப்படிதான். நாட்டி. ஜினோட பர்த்டே லைவ். கமெண்ட், ஜின் நீங்கள் 90s போல இருக்கிறீங்க, 29 போல இல்லை. ஓ ஹா, 19 கொஞ்சம் அதிகம், நான் 19 போல இல்லை, 25 போல எங்கே இருக்க? அஃப்கோர்ஸ் எங் வேர்ல்டு வைட் ஆன்சர் ஜின். ஆரமோட லைவ். கமெண்ட், உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டை எங்களுக்கு காட்டுங்க. ஓ, எனக்கு உண்மையாக விருப்பம்தான், பட் இப்போ என்கிட்ட யாரும் இல்லை. உங்களுக்கு ஓகே அப்படின்னா யாராவது ஒருத்தவங்களை எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க முடியுமா? நோ, நெவர், கண்டிப்பாக மாட்டோம். ஜிமினாவோட லைவ். கமெண்ட், என்னோட பாய் ஃப்ரெண்ட் உங்களை ரொம்பவே வெறுக்கிறான், ஏன்னா நீ இல்லாமல் என்னால் வாழவே முடியாது, பட் என்னோட பாய் ஃப்ரெண்ட் இல்லாமல் என்னால் வாழ முடியும். ஓ, நிறுத்துங்க, உங்கள் பாய் ஃப்ரெண்ட் என்ன கொல்ல போகிறான். அது எப்படி கொண்டுடுவான்? வீர லைவ். கமெண்ட், ப்ளீஸ் டயட்டில் போயிடாதீங்க. நான் கண்டிப்பாக டயட்டில் போக மாட்டேன், நான் பாடி பில்டர் மாதிரி ஆக பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன். எவ்ரி ஒன், ஒருவேளை நான் வெயிட் போட்டுட்டா அப்போ கூட நீங்கள் ப்ளீஸ் என்னை விடக்கூடாது. ப்ளீஸ் என்னோட பியூட்டியான ஜப்பியான ஃபேஸ்க்கு லவ் அண்ட் சப்போர்ட் கொடுக்கணும். நான் குண்டா மோசமாகலாம், நான் கொஞ்சம் மெச்சூர்ட் ஆகலாம். ப்ளீஸ் எனக்காக நீங்கள் எப்பவும் வெயிட் பண்ணுவீங்கல்ல? நான் கொஞ்சம் வெயிட் போட்டால் கூட நீங்கள் என்னை விட மாட்டீங்க தானே? கண்டிப்பாக. இது என்ன ரிக்வெஸ்ட்? நீங்கள் வெயிட் போட்டால் கூட க்யூட்டாக தான் இருப்பீங்க மிஸ்டர் கிம் தயான். கமெண்ட், நீங்கள் மேரேஜ் பண்ணிக்க பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? எனக்கு தெரியாது. கமெண்ட், உங்களுக்கு எத்தனை பேபி வேணும்? உங்களுக்கு தெரியுமா பேபிஸை பற்றி? நான் இதை எப்படி சொல்ல, அதாவது எனக்கு வேணும். நான் பேபி சிட்டிங் பண்ணுறதை பற்றி ஆசைப்பட்டேன். இப்போ நான் யோசிக்கிறேன், பேபி அதுவும் என்ன போல? யோசிக்க கூட மாட்டேன். என்ன போல பேபி, அது கூட நான் கண்டிப்பாக இமேஜின் கூட பண்ண மாட்டேன். நான் பேபி கூட இமேஜின் பண்ணுறது வியர்டாக இருக்குது. நான் சின்ன பையனாக இருக்கும்போது என்னோட மாமா ரொம்ப தொல்லை பண்ணேன். நான் அழுவேன், கோவப்படுவேன். எனக்கு தெரியல என்னோட மாமி இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணாங்க, என்னை ஆசைப்பட்டாங்களான்ட்டு. பட் நாங்கள் இமேஜின் பண்ணுறோம் ஆரம் மாதிரி ஒரு பேபி. ஹோ, கண்டிப்பாக எனக்கு தெரியாது இது என்ன கமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஜிமின் சுகா ஆரம் ஃபேஸில் நல்லா தெரியுது இது ஒரு ஹீட் கமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த டைமில் அதிகமாக கமெண்ட் என்னவா இருந்தது? ஸ்டே அவுட் ஜிமினா. அதாவது ஜிமினா வந்து ஜேகே கிட்ட வரக்கூடாது, தியாங்கா ஜேகே தான் ஃபார் எவர், ஸோ ஜிமினா ஹேட் யூ. அந்த கமெண்ட்லாம் அதிகமாக வந்த டைம் தான் இது. ஸோ ஐ திங்க் அந்த கமெண்ட் தான் நினைக்கிறேன். சுகாவோட லைவ். கமெண்ட், நீங்கள் ஹேட் கமெண்ட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சுகா, அதை பற்றி நீங்கள் கவலைப்படவே வேண்டாம், என் கண்ணுக்கு அது தெரியதே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா எத்தனை வேணாலும் ஹேட் கமெண்ட் எழுதிக்கங்க, எனக்கு அது கண்ணில் பட போகிறதே கிடையாது. உங்கள் மேலே என்னோட கம்பெனி கேஸ் போட போகுது, அவ்வளோதான். நீங்கள் உங்களால் எழுத முடிஞ்சால் எத்தனை வேணாலும் எழுதுங்க, எனக்கு சந்தோஷம்தான்.
வாவ் சேவேஜ் சுகா, நீ எவ்வளோ வேணாலும் ஹேட் கமெண்ட்ஸ் போடு, என்னோட கம்பெனி உன் மேலே கேஸ் போட போகுது. ஸோ அதனால நீ நிறையவே ஹேட் கமெண்ட்ஸ் போடு, உன் மேலே சீக்கிரம் கேஸ் போடுவாங்க. ஜிமினோட வி லைவ் கமெண்ட், என்னோட மாம் என்னை ஹோம்ஒர்க் பண்ண சொல்கிறாங்க, பட் நான் இப்போ கூட உன்னை தான் பார்த்துட்ருக்கேன். ஓகே, நம்மக்கிட்ட 10 நிமிஷத்தை விட கம்மியாக தான் டைம் இருக்குது. நான் வேணா உங்கள் மம்மிக்கிட்ட கொஞ்சம் நேரம் பார்க்க பர்மிஷன் வேணால் கேட்க முடியும். ப்ளீஸ் என்னோட மாம் கிட்டேயும் கேளுங்களேன். ஜினோட பர்த்டே லைவ் கமெண்ட், உங்கள் கூட கேக்கோட ஒரு பீஸ் என் கூட ஷேர் பண்ணிக்க முடியுமா? என்னோட பர்த்டே ஜூன், ஸோ அது வரதுக்கு இன்னும் நிறைய நாள் இருக்குது. ஜின், வெல் இந்த கேக்கை நான் உனக்காக தான் பண்ணேன், ஸோ ப்ளீஸ் சாப்பிடு. ஓ எமி பைட், தேங்க்யூ ஜின். கமெண்ட் தியாங்கா, ஓகே யுங்கி உன்னோட ஹேண்டுக்கு மேலே காட்டு. வெயிட், திடீர்னு என்னாச்சு? வாவ், இது கொஞ்சம் நேச்சுரலாக இருக்குது, திடீர்னு வந்துடுச்சு. ஓகே யுங்கி உன் கையை மேலே காட்டு, ஒருவேளை நீ தெரியல அப்படின்னு நினைக்கிறேன், நல்லா காட்டு. ஹாய் ஹாய். நெக்ஸ்ட் கமெண்ட், எனக்கு நம்பிக்கை இருக்குது என்னோட டேஸை விட உங்களோட ஹேர் ரொம்ப பிரைட்டாக இருக்குது ஜெஹோப். வாவ், இப்படி படித்தா கண்டிப்பாக ஹேரை பிடிக்கணும். ஓ பட் வியோட ஹேர் எதுக்கு ஜின்? அவங்க ஹோபியோட ஹேரை பற்றி பேசுனாங்க, ஆனால் தியாங்காவோட ஹேரும் ஓகே. தியாங்கியப்பா உங்களோட ஹேர் ப்ரோக்கலி மாதிரி இருக்கு, எனக்கு ப்ரோக்கலி ரொம்ப பிடிக்கும், பட் இது ப்ரோக்கலி. ஓகே தியாங்கியா உன்னோட ஹேர் குருவி கொண்டு மாதிரி இருக்கு. ஓ நான் சொல்லணும்னு நினச்சேன், பட் க்யூட்டாக இருக்கு. க்யூட்டாக இருக்கு. ஓகே லைவ்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட் யூங்கி மேரிட் மீ வந்துடுச்சு பாருங்க. டுடே நான் ஜங்குக் மேரிட் மீ அப்படின்னு பார்த்தேன். ஜங்குக், ஓ ஏய் ஜங்குக் உனக்கு ஓகேவா? நீ என்ன முடிவு பண்ணி வச்சிருக்க? நோ, நான் இதை இப்படியே பார்த்துட்ருக்கேன். ஓ நீ இப்போதான் பார்த்துட்ருக்க, நீ இப்போ முடிவு எடுத்து ஆகணும். அவங்களாம் உனக்காக வெயிட் பண்ணுவாங்க, உன் ஆன்சருக்காக வெயிட் பண்ணுவாங்க. எஸ் சார் நோ அப்படின்னு சொல்லணும்ல, சொல்லு ஆன்சர் பண்ணு. எனக்கு தெரியல அவங்கெல்லாம் எனக்காக காத்துட்ருப்பாங்கன்னு. ஓ கண்டிப்பாக காத்துட்ருப்பாங்க ஜெகி, நீங்கள் சொல்லி தான் ஆகணும். எஸ் சார் நோ, பட் எனக்கு ஒரு டவுட். யுங்கி மேரிட் மீ, ஜிமின் மேரிட் மீ, ஜின் மேரிட் மீ, ஜேகே மேரிட் மீ, இதெல்லாம் நிறைய பார்த்துட்டோம், பட் ஏன் தியாங்கா மேரிட் மீ காணவே காணோம்? நான் பார்க்கல, மேபி. ஜிமினோட வி லைவ் கமெண்ட், நான் தியாங்கா ஒய்ஃப். ஹலோ சிஸ்டர் இல்லா. இந்த ஆர்மிஸ் கொஞ்சம் அதிகம்தான். யுங்கி மேரிட் மீ. சுகாவோட வி லைவ் கமெண்ட், நீ என் கூட டேட்டுக்கு வருவியா? நம்ம போகலாம், பட் எங்கே போகலாம்? ஓ கமெண்ட், ப்ளீஸ் மேரிட் மீ. ஓகே உங்கள் டாக்குமெண்ட்டை எனக்கு சென்ட் பண்ணுங்கள். ஓ போச்சு, இதுக்கப்புறம் ஃபேன்ஸ் சும்மா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எங்கே பார்த்தாலும் மேரிட் மீ மேரிட் மீ மேரிட் மீ, யுங்கி மேரிட் மீ, இதே தான் போச்சு. அதே மாதிரி தான் மெம்பர்ஸ்க்கும் மேரிட் மீ சுகா. இது கமெண்ட் யுங்கி மேரிட் மீ சுகா. ஓ சுகா உங்கள் ரியாக்ஷன் பார்த்தா இதான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்குற மாதிரி இருக்கு. ஆல்வேஸ் இதானே கேட்டுட்டு இருக்கீங்க. ஜின் சுகா மேரிட் மீ. ஹேய் உனக்கு இங்கேருந்து கமெண்ட்டே தெரியாது, அப்புறம் இப்படி சொல்கிற? யோங் என்ன யோங் வி, பட் இது இங்கே தான் இருக்குது. ஹோ யுங்கி மேரிட் மீ. உண்மையா நான் சொன்னல அது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இது அப்படியே ரெகுலராக மாறிடுச்சு. இது எப்போவுமே தான் இருக்குது. உண்மையாக நான் சொன்னோம் அப்படின்னா இது எப்பவுமே இருக்குது, எப்பவுமே. சோலோ லைவ்ல கூட நம்ம பார்க்குறோம். ஆமாம் சுகா மேரிட் மீ, யுங்கி மேரிட் மீ. எஸ் நம்ம எல்லாரோட லைவ்லேயும் இது இருக்குது. சுகா இதை பார்க்கும் போது எனக்கு தோணுது நீ மேரேஜ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. யுங்கி மேரிட் மீ. ஐ திங்க் பாய்ஸ் எல்லாரும் கோவப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். யுங்கி மேரிட் மீ. ஜேகே எனக்கு யுங்கி மேரிட் மீ கமெண்ட்டே தெரியல. தெரிஞ்சிருச்சா? இங்கே இருக்கு யுங்கி மேரிட் மீ. ஓ இந்த யுங்கி மேரிட் மீ உண்மையாகவே பெரிய விஷயம் ஆயிடுச்சுப்பா. அது மட்டும் இல்லாமல் பாய்ஸோட எல்லாரோட லைவ்லேயும் யுங்கி மேரிட் மீ. பட் யுங்கியோட லைவ்ல இருக்க வேண்டியது எல்லாரோட லைவ்ல இருந்து ஐ திங்க் எல்லாருமே செம்ம டிஸ்டர்ப் ஆகிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதனால தான் பாய்ஸ் எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணாங்க தெரியுமா? யுங்கியோட பர்த்டேக்கு பாய்ஸ் எல்லாரும் மேரிட் மீ அமிச்சாங்க. மெம்பர்ஸ் எல்லாருமே மேரிட் மீ மெசேஜ் தான், ஃபுல் மேரிட் மீ. இங்க ஜிமின் மேரிட் மீ. எனக்கு இங்கே தெரிஞ்சது ஜிமின் மேரிட் மீ. ஓகே ஃபேன்ஸ் எல்லாரும் யுங்கி மேரிட் மீயை விட்டு இப்போ ஜிமின் மேரிட் மீ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஃபேன்ஸ் எல்லாரும் ஒரு செயின் மாதிரி இதை மேரிட் மீ பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே எனிவேஸ் உங்களுக்கு இந்த கமெண்ட்லாம் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ், பை.